திருப்பத்தூர் அருகே வங்கியில் உள்ள நகையை மீட்டு மறு அடமானம் வைப்பதாக கூறி தனியார் நிதி நிறுவன மேலாளரை ஏமாற்ற முயன்ற பெண்ணை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் தண்டுகானூர் பகுதியைச் சேர்ந்த தமிழரசன் மனைவி துர்காதேவி. இவர் தனது பெரியம்மா சுமதியிடம் 24 சவரன் நகையை வாங்கி ஹவுசிங் போர்டு பகுதியில் உள்ள வங்கி ஒன்றில் அடமானம் வைத்துள்ளார். இந்நிலையில் அந்த நகையை கேட்டு சுமதி தொந்தரவு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து புதுப்பேட்டை சாலையில் உள்ள தனியார் நிறுவனத்திற்கு சென்ற துர்காதேவி தான் வங்கியில் 24 சவரன் நகை அடமானம் வைத்துள்ளதாகவும் அதனை மீட்டுக் கொடுத்தால் தங்கள் நிறுவனத்தில் அந்த நகையை மறு அடமானம் வைத்து பணத்தை ஈடு செய்வதாகவும் கூறியுள்ளார். இதனை நம்பிய தனியார் நிறுவன மேலாளர் வினோத் குறிப்பிட்ட வங்கிக்கு சென்று 10,90,000 ரூபாய் பணத்தை வங்கியில் செலுத்தி நகையை மீட்டு துர்காதேவியிடம் கொடுத்துள்ளார். நகையை பெற்றுக்கொண்ட துர்காதேவி கண்ணிமைக்கும் நேரத்தில் தனது உறவினர் சுமதியை வரவழைத்து நகையை கொடுத்து அனுப்பியுள்ளார். இதனால் சுதாரித்து கொண்ட கிளை மேலாளர் உடனடியாக நகை அல்லது பணத்தை கொடுக்கும்படி கேட்டுள்ளார். ஆனால் நகை இல்லாததால் துர்காதேவியை பிடித்து போலீசில் ஒப்படைத்தார். இதனிடையே துர்காதேவிக்கு ஆதரவாக ஒருவர் தன்னை அரசு ஊழியர் என்று சொல்லிக்கொண்டு போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் பணத்தையோ அல்லது நகையையோ கொடுத்துவிட்டால் துர்காதேவியை விட்டுவிடுவதாகவும் ஏமாற்ற நினைத்தால் கைது செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீசார் எச்சரித்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது.